ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நாளை வரக்கூடிய அதாவது 15/5/2025 வைகாசி 1 வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நாம் பார்க்கலாம். வருடத்தில் 4 முறை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டினை பற்றி நாம் பார்க்கலாம். 4 முறை வரக்கூடிய அதாவது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1ஆம் தேதி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இரவு 1:30 மணிக்கு ஆரம்பித்து அதாவது 1:30 மணிக்கு ஆரம்பித்து காலை 10:30 முடிவடைந்து விடுகிறது. நாம் அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபட்டால் நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி உள்ளது என்று சொல்கிறார்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முதலில் சொன்னவர் அதாவது இந்த ரகசியத்தை சொன்னவர் சத்குரு வெங்கடரமண சித்தர் என்று சொல்கிறார்கள். அவர் திருவண்ணாமலையில் இருந்ததாகவும் சொல்கிறார்கள். நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த நேரத்தில் உள்ளதாக சொல்கிறார்கள். நாம் கண்டிப்பாக நிச்சயமாக கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் வீட்டிலே நம்ம வழிபடலாம். கோவில் அருகில் இருந்தால் கோவிலுக்கு சென்று நாம் 27 முறை 27 பூக்களால் கொடிமரத்தையும் சுற்றி நாம் அந்த பூக்களை ஒவ்வொரு பூக்களாக அர்ச்சனையாக நினைத்து நாம் கொடிமரத்தில் சாத்திவிட்டு நம்முடைய வேண்டுதலை வைத்து நாம் வணங்க வேண்டும். 27 பூக்கள் என்பது 9 கிரகங்களையும் 27 நட்சத்திரத்தையும் குறிப்பதாகும். நம்மால் முடிந்தால் வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பிறகு கற்கண்டு வாங்கி கொண்டு கோவிலுக்கு சென்று நாம் வழிபடலாம். பிறகு நாம் வீட்டிற்கு வரும் பொழுது கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு நாம் வாங்கி வரலாம். அதை வைத்துவிட்டு நாம் வீட்டிலேயும் நம் வேண்டுதலை இறைவனிடம் வைத்துவிட்டு நாம் பெருமாளுக்குரிய பாடல்களை பாடலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு தெரியவில்லை என்றால் ஓம் நமோ நாராயணாய நமக என்று 108 முறை 1008 முறை கூட நாம் சொல்லலாம். பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய தாமரை மலர்களை சாத்தலாம். பிறகு நாம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் துளசி மாடத்தை கூட நாம் 27 முறை வலம் நாம் அர்ச்சனை பூக்களை போட்டு நாம் வழிபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.